ஹலோ காய்ஸ், இந்த மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் தமிழ் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் அது நடக்குதுன்னு சொல்லலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் தான் ஜெயிப்பேன் என்று நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஜெயித்தது யாருன்னு சொன்னால் சேது தான் வந்து அந்த தேர்தலில் அவங்கள்ட தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் மக்களோட பாராட்டெல்லாம் யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் தமிழுக்கு தான் கிடைக்குது. ஏன்னு சொன்னால் இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் கூட சேலஞ்ச் பண்ணி சரி நானுமே இந்த தேர்தல் நிற்கிறேன்னு சொல்லி வந்தாவே. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் களத்தில் அவங்க நின்றதும் இல்லை, யாரோட சப்போர்ட்டும் இல்லை. லக்ஷ்மி அம்மா அந்த தேர்தலை நிற்க சொல்லி சொன்னாங்களே ஒழிய தமிழுக்கு வந்து இந்த தேர்தலை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு, அப்படி இருந்து கூட இவ்வளவு இந்த விஷயத்தில் வந்து நின்று செய்திருக்கிறாங்களே என்றதுக்கு எல்லாரும் ஓடி போய் பாராட்டுறாங்க. இதை பார்த்த சேதுக்கு ஒரு மாதிரியாக போச்சு. என்ன இது, ஜெயிச்சது நான், என்னமோ அவள் இந்த தேர்தலில் நின்றதுக்காக அவளை போய் பாராட்டிட்டு இருக்கிறாங்க, அப்படி என்னதான் அவள் பண்ணி கிழிச்சாவோ தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் தம்பி, உங்களுடைய அப்பா வந்து ஏற்கனவே தேர்தலில் நின்றுக்கிறாங்க, பல தடவை நின்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அமைச்சராக வேற இருந்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குமென்னு சொல்லி. ஆனால் அந்த பொண்ணுக்கு யாரையுமே தெரியாது, அந்த பொண்ணையுமே பெருசாக யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து தான் தேர்தலில் நின்று ஜெயிக்கணுமெண்ட் வந்ததுக்கே பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். அப்படி வந்து நின்றுமே உங்களுக்கு எதிராக நிறைய ஓட்டெல்லாம் எடுத்திருக்கிறா. என்ன ஒரு சில ஓட்டால் தானே நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறீங்க. யாரோ சொன்னாங்களே என்னமோ 50-60 ஓட் தான் நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கிறீங்களா. ஒருவேளை அவங்க நீங்கள் எப்போ பிரச்சாரம் தொடங்கினீங்களோ அப்போவே தொடங்கியிருந்தா அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ ஜெயிச்சிட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க, மக்களுக்கு சொன்னதெல்லாம் பண்ணுவீங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணுவேன், சொன்னது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள், சொல்லாத நல்ல விஷயங்களும் பண்ணுவேன் என்ற மாதிரி வந்து சேது வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி சொல்லும்போது அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம் இப்படி தான் சொல்லுவாங்க, அப்புறமா சொன்னதே பண்ண மாட்டாங்க. இப்போ தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே, இனிமேல் அவங்கள தேடி தான் நாங்கள் போகணும் வழிய, அவங்க எல்லாம் நம்மளை தேடி வர போகிறதில்ல, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்க போகிறதும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் தமிழுக்கு ஓட் பண்ணியிருக்கணும், அந்த 50 பேர் யாரோ தெரியலை, அவங்க தமிழுக்கு ஓட் பண்ணியிருந்தா இப்போ தமிழ் தான் ஜெயிச்சிருப்பாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லைக்கா நீங்கள் சொல்கிறது என்னமோ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த நிலைக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம்தான். நான் வந்து ஒரு 10 பேர் கூட எனக்கு ஓட் பண்ணுவாங்களோ தெரியலை என்ற மாதிரி தான் நான் வந்து வரும்போது வந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச ஆதரவுகளை பார்க்கும்போது கண்டிப்பாக நான் வந்து ஜெயிப்பேன்னு நினச்சிருந்தேன். இவ்வளவு தூரம் வந்ததே எனக்கு ஜெயிச்சது மாதிரி தான். ஒரு சில பேர் எங்களுக்கு எதிராக நீங்கள் வேணுமென்று சொன்னால் தேர்தலில் இறங்கி பாருங்க என்ற மாதிரி வந்து எங்களோட சவால் விட்டுருந்தாங்க. அதுக்காக மட்டும் இல்லை, இப்போ பெரிய ஒரு சவாலையே நான் எதிர்கொள்கிற அளவுக்கு வந்துட்டேன். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு என்ன தெரியுது, எனக்குமே நிறைய விஷயங்கள் இந்த தேர்தல் மூலமாக அறிஞ்சு கொண்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா தமிழ், கண்டிப்பாக அடுத்த முறை தேர்தலில் நீங்கள் நிற்பீங்களா இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க என்ற மாதிரி வந்து சேதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாவும் கருப்பு சேது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வீட்டுக்கு போயிடலாம், இதுக்கப்புறமா நின்றா தேவையில்லாத பிரச்சனை தான் வருமாண்டிட்டு இவங்க வராங்க. வரும்போது நிறைய எல்லாம் பட்டாசுலாம் கொடுத்தி வாரத்தோட தான் வராங்க. என்னப்பா இவங்க என்னமோ நிறைய ஓட் வித்தியாசத்தில் ஜெயிச்ச மாதிரி இவ்வளோ பட்டாசெல்லாம் கொடுத்திட்டு வராங்க, பேசாமல் போக வேண்டியதானே, என்ன நீங்கள் என்ன ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துலேயே ஜெயிச்சிருக்கிறீங்க இல்லையே, அப்புறமா எதுக்கு இந்த பட்டாசெல்லாம் என்ற மாதிரி வந்து ஒரு சில பேர் கேட்குறாங்க. கேட்கும்போது சேது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஓட் வித்தியாசத்தில் வின் பண்ணினாலும் அது வெற்றி தானே, அதையே நீங்கள் அப்படி பார்க்க மாட்டேன்றீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பத்தியா இவனுக்கு இப்போவே திமிர் வந்து தலைக்கேறிட்டது, இப்போ தான் ரிசல்ட்ஸ் வந்தது, உடனே வந்து தன்னை விட்டு ஆள் இல்லை என்ற மாதிரி வந்து பேசிட்டு போகிறான்னு சொன்னால் இவன் எல்லாம் எங்களுக்கு நல்லது பண்ணுறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து கருப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சேது இதுக்கப்புறமா பேசிகிட்டு இருந்தா அப்புறமா நம்மளுக்கு எதிராக மக்கள் எல்லாம் திரும்பிடுவாங்க, போராட்டம் நடத்த வெளிக்கிட்டுடுவாங்க, இது தேவையா நம்மளுக்கு, முதல்ல வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் நிம்மதியாக இந்த சந்தோஷமான செய்தியை வீட்டில் இருக்கிறவங்களோட கொண்டாடலாம் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து இங்கே வந்து தமிழ் வந்து அவங்களோட அம்மாவுக்கு புதுசாக ஒரு கடை வந்து ஆரம்பித்து வைக்கணுமென்று ஆசைப்பட்றாங்க. அவங்க வந்து இறங்கும்போது எல்லாருமே ஓடி வந்து குவிகிறாங்க. என்ன தமிழ் எப்படி இருக்கிறீங்க, உங்களோட
முயற்சிக்கு பாராட்டுக்கள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சந்தோஷம் அக்கா என்ற மாதிரி வந்து எல்லாருக்கும் அவங்க சிரிச்சிட்டே வந்து பதில் சொல்லிட்டு அவங்க தன்னுடைய அம்மாவோட கடையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுடைய அம்மாவுக்கு நிறையவே வந்து சாப்பாடுகள் எல்லாம் செய்ய தெரியும். அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு கடை போட்டு கொடுத்தா வீட்டு கஷ்டம் கொஞ்சமாவது குறையும் என்று நினைக்கிறாங்க. இட்லி, தோசை, வடை இந்த மாதிரி நிறைய சாப்பாடெல்லாம் செய்து வைக்கலாம்ன்ற மாதிரி வந்து நினச்சிட்டு லக்ஷ்மி அவங்கள கூப்பிடுறாங்க. நீங்கள் தான் எங்களோட கடையை வந்து திறந்து வைக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தான் எனக்கு இந்த தேர்தலில் நிற்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தந்தீங்க. அதை மாதிரி இந்த கடையை நீங்கள் திறந்து வச்சா கண்டிப்பாக நம்மளை குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகும் என்று நான் நம்புகிறேன் என்ற மாதிரி வந்து சொன்னோன்னே வந்து சரி என்று சொல்லி அவங்க காரில் வந்து இறங்கி இவங்கண்ட கடையை திறந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கண்ட கடையில் சாப்பிட்டுமே போகிறாங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் ஏதோ ஒரு விதத்தில் செய்துக்கு தெரிய வருது. அதாவது அவங்க தள்ளுவண்டியில் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பத்தியா அவள் இருந்த நிலை என்னன்றது இப்போ அவள் உணர்ந்திருப்பா. இந்த வீட்டில் மகாராணி மாதிரி இருந்தா இப்போ வந்து தள்ளுவண்டி கடையில் இட்லி தோசை விட்டுட்டு இருக்கிறாங்களாமே. இப்போ தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு தன்னுடைய திறமை என்ன, தன்னுடைய நிலை என்ன என்று தெரிஞ்சிருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது கருப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஏனப்பா அவங்க உழைச்சி தானே சாப்பிட்றாங்க. இங்கே வந்து சாப்பாட்டுக்கு நிற்கலையே, பணத்துக்கு நிற்கலையே. எந்த தொழிலாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக அவங்க உழைச்சி சாப்பிட்டா அது வந்து நல்ல விஷயம் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பொறுக்க முடியலை. இங்கே பாரு, அவங்களையெல்லாம் ஒரு ஆளுண்டு நினச்சி இந்த வீட்டில் பேசுகிறது உனக்கு தான் அவமானம். இப்போ வந்து நீ இந்த தொகுதியில் வந்து வின் பண்ணியிருக்கிற, அதனால் நீ வந்து இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணணும். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்லது பண்ணணும், அதை நீ பண்ணு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சின்னம்மா என்ன பண்ண சொல்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இங்கே பாரப்பா, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் கியூவில் நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எந்த வசதியும் இல்லாத, எந்த நல்ல குணமும் இல்லாத தமிழ்ச்செல்வியை கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ்க்கையை நாசமாகினது போதும். இனியாவது அதில் இருந்து விடுபட்டுடு. எங்க பாரு, இந்த இடத்துல இவ்வளவோ நல்ல பொண்ணுங்க இருக்கிறாங்க. நானே உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவளை டிவோர்ஸ் பண்ணிடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை சொல்லும்போது ராஜாங்கமே பக்கத்தில் இருக்கிறாங்க. ராஜாங்கம் சொல்கிறாங்க, இப்போ தான் ஒரு சந்தோஷமான விஷயத்த அவன் சொல்லியிருக்கிறான், உடனே அவனை சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசணுமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சேது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்பா இதில் எந்த சங்கடமும் எனக்கு இல்லை, எனக்குமே சந்தோஷம்தான். அவளை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறியணுமென்று தான் எனக்குமே விருப்பம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்களோட வாழ்ந்த நினைவுகளை நினைச்சு பார்க்குறாங்க. தமிழை தான் எப்படி லவ் பண்ண, எப்படி கல்யாணம் பண்ண, எப்படி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது எவ்வளவு எதிர்ப்பெல்லாம் இருந்தது, எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் தங்களுக்குலாம் நடந்தது, இதையும் தாண்டி அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நினைச்சு பார்க்குறாங்க. இவ்வளவு நடந்து வாழ்ந்தவங்க கடைசி நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனையாக பெருசாகி வீட்டை விட்டே போயிட்டா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ராஜாங்கன்னு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இப்போவும் ஏதோ ஒரு மூலையில் சேதுவோட மனசில் தமிழ் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அவங்கள பிரிக்கணுமென்று நினைக்கிறது நல்ல விஷயமா? அவங்களா பிரிகிறது வேறு விஷயம், நாங்களாக பிரிக்கக்கூடாது, அது நல்லதும் கிடையாது. யாருக்காவது நீங்கள் அட்வைஸ் பண்ணணுமென்னு சொன்னால் நல்ல விஷயங்களை அட்வைஸ் பண்ணுங்கள், எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க என்ற மாதிரி வந்து ஈஸ்வரிக்கு சொன்னோன்னா ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரியாக போச்சு. என்னப்பா இப்போ எல்லோரும் நிற்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி சேதுவோட மனசை மாற்றலாம்னு சொன்னால் இந்த ராஜாங்கம் விடவே மாட்டாங்க போல இருக்குது. சரி, சேது என்ன தனியாக எங்கேயாவது இருப்பேன் தானே, அந்த நேரத்தில் போய் சேதுக்கு இந்த தமிழை பற்றி சொல்லிடணும் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இப்படி நினைக்கும்போது சேது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்கண்ட அப்பாவுக்கு தனக்கு கிடைச்ச இந்த மாலை பொன்னாடை எல்லாத்தையுமே வந்து போட்டு அழகு பார்க்குறாங்க. அப்பா இதெல்லாம் உங்களால் கிடைச்ச வெற்றி, எனக்காக இந்த ஓட்டெல்லாம் கிடைக்கல, உங்களுக்காக உங்களை நினச்சி போட்ட ஓட் தான் இதெல்லாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா உனக்காக போட்டிருப்பாங்கண்டே நீ நினைக்க மாட்டேன்ற மாதிரி வந்து ராஜாங்கம் கேட்குறாங்க. இல்லைப்பா அது எப்படியப்பா, கொஞ்ச நாளே இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி இவ்வளோ பேர் எனக்கு ஓட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் தானப்பா காரணம். ஆரம்பத்தில் நான் பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் எனக்கு எதிர்பார்த்தான்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, உங்களோட வீட்டில் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தி கொண்டு இங்கே வாரீங்களா ஓட் கேட்க என்ற மாதிரி நிறைய பெண்கள் மத்தியில் எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தது தெரியுமா. எப்போ நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வர ஆரம்பிச்சிங்களோ அதுக்கப்புறமா தானப்பா எல்லாரும் வந்து என்னை நம்பி ஓட் பண்ணாங்க. அப்படி சொல்லப்போனால் உங்களால் வந்த ஓட் தானேப்பா, இந்த பாராட்டுக்கள் இந்த சந்தோஷங்கள் இதெல்லாம் உங்களால் வந்தது தான், என்னால் வந்தது கிடையாது
கிடையாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ராஜாங்கம் சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு பெருமையாக தானப்பா இருக்குது, இது என்னால் வந்ததுன்னு சொல்கிறத விட இது உனக்கு கிடைச்ச வெற்றி என்று தான் நீ நினைக்கணும். நீ கஷ்டப்படாமல் இது கிடைச்சிருக்காது. நீ வந்து இந்த வெயிலில் கஷ்டத்தை பார்க்காம போய் எல்லா இடமும் பிரச்சாரம் பண்ணி தானே இந்த ஓட்டெல்லாம் கிடைச்சது. இதை வந்து நீ தக்க வச்சுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும், அதை பார்க்கணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஈஸ்வரி நிற்கிறாங்க. மக்கள்கிட்ட இவன் நல்ல பேர் கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து இவனையும் வந்து தமிழையும் வந்து பிரிச்சிடணும். இப்போ இவன் ஜெயிச்சிட்டான்றோன்னா திரும்ப தமிழ் வந்து இவனோட வாழ்க்கையில் வந்தாலும் வந்துடுவா என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இவங்களை பற்றி தப்பு தப்பாக எல்லாம் எழுதி போஸ்டர் விட்டுறாங்க. இந்த விஷயம் தெரியாத தமிழ் அங்கே அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் டாக்டர் ஆகணும், தன்னுடைய குழந்தைக்கு என்னுடைய அம்மா டாக்டர்ன்னு சொல்லும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும். அப்படி ஒரு பெருமையை என்னுடைய பொண்ணுக்கு நான் தேடி கொடுக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்கள்ட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சரியம்மா உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கத்தானேம்மா வேணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு நாள் 2 நாள் இல்லை, வருஷ கணக்கில் நான் யோசித்தேன். எல்லாமே வந்து தப்பு கணக்கு போட்டதாக தான் போச்சு. நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் என்னமோ பணத்துக்காக அவங்கள வந்து சமாளித்து போகிறோம், அவங்களோட நல்ல மாதிரி நடிக்கிறோம்ன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்களே ஒழிய உண்மையான பாசத்தில் தான் அவங்க பழகுறாங்க. அவங்ககிட்ட எந்த எண்ணமும் இல்லை என்று அவங்களுக்கு நினைக்கவே தோணுதில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் வறுமையாக இருக்கிறோம் இல்லையா, நம்மளோட வறுமையை முதல் போக்கணுமம்மா, அப்புறமா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தானாகவே கிடைக்கும் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே தமிழுக்கு வந்து சேதுவோட நினைப்பே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் வந்து சேதுக்கு சாதுவாக தமிழோட நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. சுத்தமாகவே வந்து சேதுக்கு தமிழோட நினைப்பே வரக்கூடாதுன்றதுக்காக ஈஸ்வரி பெரிய ஒரு திட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்திலேருந்து வந்து சேது வந்து காப்பாற்றப்படுவாங்களா அல்லது போனால் அவங்க நினைச்சு அவங்க தோண்டின அந்த குழியில் இவங்க விழுந்துருவாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.